ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 20. மோட்சம். நரகத்தின் தாடையிலிருந்து வந்தபின் பல நாட்கள் மனசோர்வுடன் இருந்தேன். நான் தூங்கும்போது விளக்குகள் எரிய வேண்டியதாய் இருந்தது. எல்லா நேரமும் வேதத்தை என் கூடவே வைத்திருக்கவும் பிடித்து கொண்டு இருக்கவும் வேண்டியதாயிற்று. என் ஆத்துமா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிற்று. நரகத்தில் தாங்கள் நித்தியத்தை கழிக்க செல்லும் இழந்து போன ஆத்துமாக்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் என்று நான் இப்பொழுது நன்கு அறிவேன். இயேசு, சமாதானம் அமைதலாயிரு என்பார். உடனே சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பும். ஆனாலும் சில நிமிடங்களில் அலறிக்கொண்டு பீதி நிறைந்தவளாய் நான் எழுந்திருப்பேன். இந்நேரங்களில் நான் தனியாய் இருக்கவில்லை என்று எனக்கு நன்றாய் தெரியும். இயேசு என்னுடன் இருந்தார். என்றாலும் சில நேரங்களில் அவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியாமல் போயிற்று. மறுபடியும் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்குமோ என்று நினைவு வரும்போது இயேசு அருகில் இருப்பது கூட எனக்கு பயம் தருவதாக இருந்தது. நரகத்தில் என்னுடைய அனுபவங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்ல முயற்சி செய்தபோது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தயவு கூர்ந்து காலம் கடந்து போகும் முன் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கெஞ்சினேன். நரகத்தில் நான் அனுபவித்த வேதனையை சொன்னபோது இயேசு அதை எழுதும்படி கூறியுள்ளார் என்றபோது அதை கேட்டவர்கள் நம்புவது மிக கடினமாயிருந்தது. ஆண்டவர் உறுதியாக, நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறினார். நான் முழுவதுமாக குணமடைய மாட்டேன் என நினைத்திருந்தபோது பூரண சுகம் பெற்றேன். அப்பொழுதுதான் மறுபடியும் இது நடந்தது. நான் மறுபடியும் ஆவிக்குள்ளாகி இயேசுவோடு இருந்தேன். ஆனால் இம்முறை இருவரும் உயர்ந்த ஆகாயத்திலே இருந்தோம். இயேசு என்னிடம், தேவனுடைய அன்பையும் நன்மையும் மோட்சத்தின் பகுதிகளையும் உனக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தரின் ஆச்சரியமான கிரியைகளை பார்க்க எவ்வளவோ அழகானவைகள் என்று நீ காண விரும்புகிறேன் என்றார். எங்களுக்கு முன்னால் இரு பெரிய அழகான வண்ணமிக்க கிரகங்கள் மாட்சிமையான காட்சியை கண்டேன். தேவன் தாமே அங்கே வெளிச்சமாய் இருந்தார். ஒரு தேவதூதன் எங்களுக்கு எதிர்பட்டு என்னிடம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நன்மையும் இரக்கத்தையும் பார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றான். அவனிடம் காணப்பட்ட உறுதியான அன்பும் கனிவும் அவன் மறுபடியும் கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் ராஜகிரத்தையும் பார் என்று சொன்னபோது என் கண்களிலே நீர் மலர்க்க வைத்தது. தம்முடைய பிள்ளைகளுக்கென அவர் சிருஷ்டித்துள்ள இடத்தை நான் உனக்கு காட்டட்டும் என்றான் அவன். திடீரென எங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய கிரகம் தோன்றியது. அது பூமியின் அளவே இருந்தது. பிதாவானவரின் குரல், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவரே. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருப்பது போல பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நான் ஒருவரையும் இழந்து போகாதபடி என் குமாரனை சிலுவையிலே மறிக்க அனுப்பினேன். என் பிள்ளைகளுக்கென நான் உண்டாக்கிய இடத்தை காட்டப்போகிறேன். நான் என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் மிகவும் அக்கறை கொண்டுள்ளேன். உன் கர்ப்பத்தின் கனி பிறக்கும் முன்னோரே இறந்து போனது போல ஒரு தாய் தன் சேனையை இழக்கும்போது நான் அக்கறை கொண்டுள்ளேன். மகளே, நான் எல்லாவற்றையும் அறிவேன், எல்லாவற்றையும் காக்கிறேன். கர்ப்பத்தில் ஜீவன் ஆரம்பிக்கும் போதே கொல்லப்படும் குழந்தைகளே அறிவேன். அரைக்குறையாக வெளியேறப்பட்டு விரும்பப்படாத உயிர்கள் இவை. செத்து பிறந்த குழந்தைகளையும் அறிவேன். கருத்திருத்த நாள் முதற்கொண்டு அது ஒரு ஆத்துமாவாகும். என் தூதர்கள் கீழே போய் அக்குழந்தைகளை சாகும்போது அவர்கள் இங்கே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வளர, படிக்க, நேசிக்கப்பட அவர்களுக்கென ஒரு இடம் வைத்துள்ளேன். அவர்களுக்கு இல்லாத உட்பகுதிகளை கொடுத்து அவர்களுக்கு முழுமையான சரீரத்தையும் கொடுக்கிறேன். அவர்கள் அனைவருக்காகவும் மகிமையான சரீரத்தை கொடுக்கிறேன் என்று புன்முறுவலோடு கூறியது. அக்கிரமத்தில் முற்றிலும் நன்றாயிருக்க வேண்டும் என்கிற உணர்வும் நேசிக்கப்படுகிறதுக்கான அறிகுறிகளும் காணப்பட்டன. எல்லாம் நேர்த்தியாய் இருந்தது. பளிங்கு போல தெளிந்த தண்ணீரும் பசலென இருந்த புல்வெளியும் நிறைந்த இடத்தின் இடையிடையே பளிங்கு ஆசனங்களும் நன்கு மேற்கேற்கப்பட்ட மறு இரு கிளைகளும் உள்ள விளையாடும் இடமும் அமர்ந்திருந்தன. அங்கு பார்த்த இடமெல்லாம் எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த குழந்தைகள் இருந்தனர். ஒவ்வொரு குழந்தையும் தூய வெண்ணிற ஆடையும் பாத அணிகளும் அணிந்திருந்தது. அக்கிராமத்திலிருந்து பிரம்மாண்டமான வெளிச்சத்தில் அவ்வெண்ணெறிய ஆடைகள் பளபளத்தன. எவ்விடமும் சொரியப்பட்டிருந்த பலவித நிறங்கள் அக்குழந்தைகளின் அங்கிகளின் வெண்மையை மிகப்படுத்தி காட்டியது. தேவதூதர்கள்
வைர காப்போராக இருந்தனர். அக்குழந்தைகள் அனைவரின் பெயர்களும் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. குழந்தைகள் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதையும் ஒரு தங்க புத்தகத்திலிருந்து இசையை சொல்லிக் கொடுக்கப்படுவதையும் கண்டேன். எல்லாவிதமான மிருகங்களும் அக்குழந்தைகளுக்கு அருகில் வருவதையும் அமர்வதையும் அந்த தேவதூதர் பள்ளியிலே கண்டு அதிசயித்தேன். அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எல்லாம் மிக அழகாயிருந்தது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா இடமும் காணப்பட்டன. பின்பு அந்த தேவதூதன் தன் விளக்கைப் போல பிரகாசித்து கொண்டிருந்த மற்றொரு கிரகத்தை காட்டினான். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் பிரகாசம் அதில் காணப்பட்டது. அதிலிருந்த எல்லாம் ஜீவனுடன் அழகுடன் காணப்பட்டன. தூரத்தில் சுத்தமான பொன்னலான இரு மலைகளை கண்டேன். என் அருகில் இரு தங்க கதவுகள் வைரமும் விலையேற பெற்ற கற்களும் பதிக்கப்பட்டு காணப்பட்டன. இதுதான் புதிய பூமி என்றும் எனக்கு முன்னிருந்த நகரம் தேவனிடத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறதுமான புதிய எருசலேம் என்றும் அறிந்தேன். மறுபடியும் தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாய் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் முன்பு இருந்த பழைய பூமிக்கு திரும்ப வந்தேன். இங்கு 1000 வருஷ ஆட்சியின் தலைநகரான மற்றொரு புதிய எருசலேமை கண்டேன். மக்கள் குகையிலும் மலைகளிலும் இருந்து அந்நகரத்தை நோக்கி வருவதை கண்டேன். அங்கு இயேசுதான் ராஜா. பூமியின் எல்லா ராஜ்யங்களும் இவருக்கு பரிசுகளை கொண்டு வந்து பணிந்து கொண்டன. இயேசு என் தரிசனத்தின் விளக்கத்தை கொடுத்தார். அவர் சீக்கிரமாய் நான் திரும்பி வந்து என்னோட மோட்சத்துக்கு முதலில் மரித்த நீதிமான்களை எடுத்துக்கொள்ளுவேன். பின்பு உயிரோடு உள்ள நீதிமான்கள் ஆகாயத்திலே என்னோட வந்து சேர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து அந்தி கிறிஸ்து குறித்த காலம் வரையிலும் பூமியிலே ஆட்சி செய்வான். இதுவரையிலும் இருந்திராத இனிமேலும் இருக்க முடியாத கொடிய உபத்திரம் அந்நாட்களில் இருக்கும். அதன் பின் என் பரிசுத்தவான்களோட நான் திரும்ப வருவேன். சாத்தான் படுங்குழிக்குள் தள்ளப்பட்டு 1000 வருடம் அங்கேயே இருப்பான். அந்த 1000 ஆண்டுகள் நான் எருசலேமிலிருந்து பூமியை ஆளுவேன். 1000 வருஷ ஆட்சி முடிந்ததும் சாத்தான் சில காலம் விடுதலை பண்ணப்படுவான். என் வருகையின் பிரகாசத்தால் அவனை வெற்றி சிறப்பேன். பழைய பூமி ஒழிந்து போகும், புதிய பூமியும் எருசலேமும் இறங்கி வரும். நான் நித்திய காலங்காலமாய் ஆட்சி செய்வேன் என்றார் ஆண்டவர். ஜபத்தோட